ஜெய் சாயிராம். உன் மனது இப்பொழுது ஒரு நிலையில் இல்லை. நம்பலாமா நம்ப வேண்டாமா, ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்று ஒரு நிலையோடு உன் மனம் இல்லை. குழம்பிய மனதோடு தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கான சூழ்நிலையும் இப்பொழுது நீ இல்லாமல் தான் இருக்கிறாய். எனக்கான நன்மைகள் இப்பொழுது நடந்தே தீர வேண்டும் என்ற கட்டாயத்திலும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே என் பிள்ளையே. இன்றைய இந்த வாக்கினை முழுமையாக நம்பிக்கையோடு கேள். காத்திரு. காத்திருந்து பின் கிடைக்கும் சந்தோஷம்தான் இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவே இருக்கும். இன்னும் 3 தினங்களில் நீ காத்திருப்புக்கான அத்தனை பலன்களையும் சர்வ நிச்சயமாக பெறுவாய். காத்திரு. 3 தினங்கள் வரை காத்திரு. உன் வீட்டில் அதிசயம் நடக்கப் போகிறது. நான் அதை அற்புதமாகவே உன் வாழ்க்கையில் நடத்தி வைப்பேன். காத்திரு. 3 தினங்களுக்காக காத்திரு. பேரின்ப மகிழ்ச்சியை அடையப் போகிறாய். உன் மகிழ்ச்சியின் துவக்கத்தில் காலடி எடுத்து வைக்கப் போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நடைபெறப் போகிறது. முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். இறுதியில் முகம் மலர்வாய். உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்கான வழியை, உன் கர்மாவின் வலிமைகளை குறைப்பதற்கான வழியை நான் கூறப்போகிறேன். தைரியமாக கேள். நம்பிக்கையோடே கேள். இறுதி வரை கேட்டுவிட்டு அதை அப்படியே கடைப்பிடித்து வா. உன்னுடைய நிலைமை நிச்சயமாக ஒரு மாற்றம் பெறும். காத்திரு. இன்னும் 3 தினங்களே. யாராவது உன்னை காயப்படுத்தினார்களோ, நீ தவறே செய்யாமல் உன்மேல் பழியை சுமத்தி நீ காயப்பட வேண்டும், தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணினார்களோ, மறந்தும் கூட அவர்கள் மேல் கோபப்பட்டு விடாதே. அவர்கள் மீது பழிவாங்கும் எண்ணமும் வேண்டாம். அவர்களை திரும்பவும் காயப்படுத்த வேண்டும், பழிவாங்க வேண்டும் என்ற நினைப்பும் உன் மனதில் வேண்டவே வேண்டாம். ஒன்று தெரியுமா? உன்னை காயப்படுத்துவதால், உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதால் அவர்கள் தாமாகவே முன் வந்து உன்னுடைய கர்மாக்களை அவர்கள் கையில் ஏந்தி கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. புரிகிறதா பிள்ளையே? தவறே செய்யாமல் நம் தண்டனையை நமக்கு கொடுப்பார்களேயானால், நம் கர்மாவை நாம் கேட்காமலேயே அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். உன்னுடைய கர்மா அவர்களாலேயே குறைக்கப்படும். ஆனால் அவர்களுக்கு எதிராக நீ நடக்க வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய கர்மாக்கள் இரட்டிப்பாக ஏற்றப்படும். எனவே அனைத்தையும் புரிந்து நடந்து கொள். கோபம், பழிவாங்கும் எண்ணம், அடுத்தவரை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உன்னில் எழுந்தால் இனி அடுத்தடுத்து வரும் ஜென்மங்களில் உன்னுடைய கர்மாக்கள் கூட்டப்பட்டு கொண்டே இருக்கும். உன்னுடைய கர்மாக்களை கழிக்க நீ மறு ஜென்மம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். எனவே மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும், பழிவாங்க வேண்டும், கோபமாக நடந்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் மனதை காயப்படுத்த வேண்டும், தீங்கு இழைக்க வேண்டும் என்பது போன்ற சிந்தனையை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. எது நடந்தாலும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. முடிவே தெரியாத பாதையில் நான் பயணித்து கொண்டே இருக்கிறேன், என் வாழ்க்கைக்கு முடிவே இல்லையா என்று நீ புலம்புவதும் என்னிடம் கேட்பதும், உன் கண்ணால் என் கண்களை ஏக்கத்தோடு பார்ப்பதும் எனக்கு புரியாமல் இல்லை என் குழந்தையே. முடியுமா முடியாதா என்ற வார்த்தைகளை மறந்துவிடு. முடியும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வை. உனக்கான வாழ்வு நிச்சயமாக மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். உன் கஷ்டங்களுக்கான முடிவும் உன் கண்களுக்கு புலப்படும். தோல்விகள் வந்துவிட்டால், சோதனை வந்துவிட்டால் உடனே முடங்கி உட்கார்ந்து விடாமல் அதற்கான காரணங்களை நீ கண்டறிந்து செயல்படு. அதற்கான காரணம் என்ன என்பதை ஆராய். அப்பொழுதுதான் உன்னுடைய நாளைய வெற்றியை நோக்கி உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியும். நம்பிக்கையோடு
எப்பொழுதுமே நம்பிக்கையோடு உன் நாட்களை நகர்த்தி கொண்டே இரு. காலம், அதற்கான காலம் கட்டாயமாக உன் கவலைகளுக்கு மருந்து போடும் என்ற நம்பிக்கையோடு நாட்களை நகர்த்தி கொண்டே இரு. என்றல்ல என்றாவது ஒரு நாள் உனக்காக விடியல் இருக்கும், உனக்காகவே சூரியன் உதிக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் விட்டே விடாதே. உனக்கு துணையாகத்தான் எப்பொழுதுமே உன் அப்பா இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் ஏன் எப்பொழுதுமே ஒருவித மனப்போராட்டத்தோடு ஒருவிதமான சங்கடங்களோடே இருந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே? அனைத்தையும் விட்டு ஒளி. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும், போனது போனவையாகவே இருக்கட்டும். உன் வாழ்வில் இதுநாள் வரை நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போவதை நினைத்தும் பயப்படாதே. இப்பொழுது, இந்த நொடி, இந்த நாள், இந்த நேரம், இதை எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ, எவ்வளவு மகிழ்ச்சியை இந்த நேரத்தில் அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவித்து வாழ பழகிக்கொள். உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியை மிக சுலபமாக அடையலாம். மனதில் நிம்மதி வந்துவிட்டாலே போதும், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அற்புதமும் எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரும் நிச்சயமாக. என் அன்பு குழந்தா, மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று நான் பல முறை உனக்கு எச்சரித்தேன். ஆனால் என் வாக்கை நீ கேட்டாயா? அவர்களையே நினைத்து நினைத்து உன் நேரத்தை நீயே வீணாக பாழாக்கிக் கொண்டிருக்கிறாய். அவர்கள் உன்னுடைய உழைப்பில் குளிர் காய்கிறார்கள் என்பது உனக்கு புரியவில்லையா? அல்லது புரிந்தும் புரியாமல் போல் இப்படியே இருக்கிறாயா? உன்னிடமே அனைத்தையும் பெற்றுக்கொண்டு உன்னையே குறை கூறுபவர்கள், உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்களும் அவர்களேதான். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல், அதை புரிந்தும் புரியாமல் போல் அவர்களுக்கே ஓடி ஓடி உதவி செய்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய பொக்கிஷமான பிள்ளை நீ நல்லவர்களாக இரு. நான் தான் அதை உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். எப்பொழுதும் நல்லவர்களாக இரு. மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாதே. மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை புண்படுத்தும்படி நடந்து கொள்ளாதே என்று நான் தான் உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதன்படிதான் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. ஆனால் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அனைத்தையும் மற்றவர்களுக்காக தியாகம் செய்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு சாயப்பாவின் வாக்குப்படித்தான் நான் நடந்து கொள்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு மற்றவர்களிடத்தில் ஏமாளியாக இருந்து விடாதே. இப்படி நீ ஏமாளியாக இருந்துவிட்டால் உன் வாழ்க்கையே நரகமாகிவிடும். உன்னை கீழே தள்ளிவிட்டு உன்னையே ஏளனமாக பார்க்கும் உலகம் இது. எனவே ஏமாளியாக இருக்காதே. இப்படி நீ இருந்தால் இதுதான் உன் வாழ்வில் நடக்கும். உனக்காக நிறைய கடமைகள் காத்திருக்கிறது என் பிள்ளையே. அதை முதலில் கவனி. அதை முதலில் திறம்பட செய். உன் வாழ்க்கையே உனக்காக காத்திருக்கிறது. உன் வாழ்க்கையை நீ வெற்றியோடு வாழ பழகு. அந்த வாழ்க்கையை, கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எப்படி திறம்பட கொண்டு சென்று அந்த வாழ்க்கையில் வெற்றி கனியை பறிக்கலாம் என்ற சிந்தனையை உன் மனதில் கொண்டு வா. அதை விட்டுவிட்டு மற்றவர்களை பற்றி நினைப்பதும், மற்றவர்களுக்காக உதவுவதும், மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் எப்படி இருப்பது என்று யோசிப்பதும் இப்படியே உன் வாழ்க்கையை கழித்துவிட்டால் உன் வாழ்க்கை உனக்கே இல்லாமல் போய்விடும். மற்றவர்கள் ஏதேதோ போராட்டங்களை தாண்டி வந்துவிட்டோம். ஆனாலும் ஏதோ ஒரு விதமான குழப்பம் மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்க்கை இன்னும் என்னென்னலாமாம் கற்றுத்தரப்போகிறது என்று குழப்பத்தோடே வாழ்ந்து கொண்டிருப்பதாக உணர்கிறாயா? என் அன்பு பிள்ளையே, நீ இனி உன் வாழ்க்கையில் குழம்புவதற்கும் புலம்புவதற்கும் எதுவுமே இல்லை. ஏமாற்றமான உன் வாழ்வு, இதுநாள் வரை ஏமாற்றத்தை மட்டுமே கண்ட உன் வாழ்வு, கஷ்டங்களை மட்டுமே பார்த்த உன் வாழ்வு இனி ஏற்றம் பெறும். நம்பிக்கையோடு இரு. இன்னும் 3 நாட்களில் உன் வாழ்வில் மறக்கவே முடியாத, மாற்றவே முடியாத பல திருப்பங்களும் பல நல்ல நல்ல ஏற்றங்களும் வாழ்வில் நடைபெறும். அனைத்து கஷ்டங்களையும் நீ தாண்டி வந்துவிட்டாய். இனி உன் வாழ்வில் கஷ்டம் என்ற சொல்லிற்கே இடம் இருக்காது.
உங்களின் அறிவுரைப்படி, உங்களின் வாக்கும்படி நான் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உழைத்து கொண்டும் தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு ஓடிக்கொண்டே இருக்கிறேன், போராடிக்கொண்டே இருக்கிறேன் என் வாழ்க்கையில். ஆனால் என்னால் வெற்றி என்னும் மகுடத்தை ஏன் சூடவே முடியவில்லை என்றுதானே உன் ஆதங்கம்? உன்னுடைய உழைப்பும் நம்பிக்கையும் உண்மைதான். உன்னுடைய எண்ணங்கள் எப்படி என்பது எனக்கு மிக தெளிவாகவே தெரியும். நிச்சயமாக உன்னுடைய உழைப்பும் வீண் போகாது, உன்னுடைய நம்பிக்கையான எண்ணமும் வீண் போகாது. நீ நினைத்ததை நினைத்தபடியே அப்படியே நடத்தி கொடுக்க உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது நீ தேவையில்லாத குழப்பமும் பயமும் உன் மனதில் வைக்கவே வேண்டாம். ஆனால் உன் வாழ்க்கை பாதையில் வெற்றி என்னும் பூக்களை அழகாக பறித்திட நீ முட்கள் என்னும் பாதையில் நடக்கத்தான் வேண்டும். முட்களில் காயப்படத்தான் வேண்டும். காயப்பட்டு அதற்கு பின் கிடைக்கும் வெற்றி என்பது இரட்டிப்பு சந்தோஷமாகவே இருக்கும். எதை அடைய வேண்டுமென்றாலும் ஒன்றை இழந்தாதான் மற்றொன்றை கிடைக்க முடியும், அடைய முடியும் என்பதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. எனவே காயப்படுகிறோமே, கஷ்டப்படுகிறோமே என்று வேதனைப்படாதே. காயப்பட்டு கொண்டே இருக்கிறாய் என்றால் உனக்கான பல மடங்கு நிம்மதி உன்னை தேடி வரப்போகிறது என்றுதான் அர்த்தம். அதை நீ முழுமையாக நம்பு. தோல்வி என்ற மிகப்பெரிய பாடத்தை கற்றால்தான் வாழ்க்கையில் வெற்றி என்னும் மறுபக்கத்தை அடைய முடியும். எடுத்த எடுப்பிலேயே வெற்றியை அடைய வேண்டும், வெற்றியை சுவைக்க வேண்டும் என்று நினைத்தால் யாருமே அப்படி நினைக்கும்படி எதுவுமே நடந்துவிடாது. துன்பத்திற்கு பின் வரும் இன்பமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். போராட்டத்திற்கு பின் வரும் வெற்றியே இரட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும். எனவே போராடிக்கொண்டே இருக்கலாம், ஓடிக்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையில் இன்றல்ல என்றாவது ஒரு நாள் வெற்றியை சுவைத்தே தீரலாம். நான் இது நாள் வரை என் வாழ்வில் தோல்வியை மட்டுமே சந்தித்திருக்கிறேன். வெற்றி என்ற சொல் கூட என் வாழ்வில் நுழைந்ததே இல்லையே. நான் என்ன செய்ய முடியும் என்றுதானே உன்னுடைய கேள்வி. தோல்வியை அதிகமாக சந்தித்து கொண்டே இருக்கிறாய் என்றால் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அதை முழு மனதாக ஏற்றுக்கொள். எது உன் வாழ்க்கைக்கு வருகிறதோ, எது உன் வாழ்க்கைக்கு கிடைக்கிறதோ அதை அப்படியே முழுவதுமாக ஏற்றுக்கொள். தோல்வியை அதிகமாக சந்திக்கிறாய், கஷ்டத்தை அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறதே என்று சிந்திப்பவர்களுக்கு உங்களுக்கான மிகப்பெரிய அற்புதம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாம் ஒரு சேர வரப்போகிறது என்பதை சொல்வதற்காகத்தான் நான் இப்பொழுது உங்களை தேடி வந்திருக்கிறேன். இனி உன் வாழ்வில் ஏற்றமான வாழ்வு காத்திருக்கிறது. நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்தது எல்லாமே நிறைவேறும். பார்ப்பதற்காக கண்களை கொடுத்த ஆண்டவன் பார்க்காமல் இருக்க, சில விஷயங்களை பார்க்காமல் இருக்க இமைகளையும் கொடுத்திருக்கிறான். இரண்டையும் சரியான சமயத்தில் பயன்படுத்துபவனே மிக மிக புத்திசாலியாக இருக்க முடியும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது. அதைவிட வலிமையானது என்ன தெரியுமா? நீ வாழும் வாழ்க்கைதான். அந்த வாழ்க்கையே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் மன வலிமையோடு. அப்படி இருக்கும்போது உன் கஷ்டங்கள் உனக்கு வந்திருப்பது எம்மாத்திரம்? அதை உடைத்து எறிந்துவிட்டு நீ வாழும் வாழ்க்கையில் போராட்டத்தை மட்டும் விட்டுவிடாதே. வாழ்க்கை என்றாலே போராட்டம்தானே. உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள். அப்பொழுதுதான் நீ மிகப்பெரிய பொக்கிஷமாகவே இந்த உலகிற்கு காண்பாய். உன் வெற்றிகளை எண்ணி எண்ணி அதை நினைத்து நினைத்து பார்த்து கொண்டே இருக்காதே. உன் தோல்விகளை மட்டும் எண்ணிப்பார். அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து பார். ஏனென்றால் இந்த உலகத்தில் மிக உயர்ந்தது தோல்விகள்தான். அந்த தோல்விகளால் நீ கற்ற பாடமே மிக பொக்கிஷமாகவும் இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ பொறுமையாய் இருக்கிறாய் என்றால் அதற்கு ஏன் நாம் இப்படி இருக்கிறோம் என்று கவலையே படாதே. அது மண்ணில் விழுந்த விதையின் குணம். அந்த குணம்தான் உனக்கும் இருக்கிறது. அந்த விதையின் பொறுமையான வளர்ச்சி
பின் மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து நிற்கும் அதன் தன்மைதான் உனக்கும் இருக்கிறது. நீ பொறுமையாக இருந்தால் மிகப்பெரிய விருட்சமாகவே வளர்ந்து நிற்பாய். தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதியும் அமைதியும் உனக்கு கிடைக்கும். எனவே தேவையில்லாமல் அதிகமாக எதிர்பார்க்காதே, எதிர்பார்ப்புகளை அதிகமாகவே குறைத்துக்கொள். வெற்றி பெறுவது மிகவும் எளிமையானதே. என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய்தால் வெற்றி எளிமையானதே. என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று புரிந்து செய்தால் வெற்றி எப்பொழுதும் உன் வசம்தான். என்னுடைய முழு எண்ணமும் உங்கள் மீதுதான் இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தீர்ந்த பாடும் இல்லை. என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழ்ந்த பாடும் இல்லை. என் வாழ்க்கை மிக மோசமான பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது? நான் என்னதான் அப்படி பாவம் செய்தேன் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. என்ன செய்வது என்று எனக்கு எதுவுமே தெரியவில்லை. சில சமயங்களில் மனவேதனையாலும் மனக்குழப்பங்களாலும் நான் உறைந்து போய் நிற்பது போல ஒரு தோற்றத்தோடு இருக்கிறேனே. இதற்கு ஒரு முடிவே இல்லையா சாயிநாதரே? என்றாவது என்றைக்காவது இன்றோ அல்லது நாளையோ எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவீர்கள் என்று நான் நம்பிக்கையுடன் உங்கள் மீது முழு நம்பிக்கையோடு என்னுடைய முடிவை நான் தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறேன். ஆனால் இன்று வரை இந்த நொடி முதல் எந்த முடிவும் எந்த மாற்றமும் எனக்கு கிடைக்கவும் இல்லை, நடக்கவும் இல்லை. என் அன்பு பிள்ளையே, முதலில் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள். முதலில் உன் மீது உனக்கு நம்பிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதன் பொருட்டுதான் உன்னுடைய பலனும் உனக்கு கிடைக்கும். நீ உன்னை அதிகமாக நம்பினால் அதற்கேற்றாற்போல் அதற்கான பலனும் மிக அதிகமாகவே இருக்கும். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும், நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நீ விருப்பப்பட்டது எல்லாமே உனக்கு ஈடேறும். அதை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி அதன்படிதான் உன்னுடைய கர்மாவை நீ உன் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறாய். அதனால் அந்த கர்மாவினால் நீ இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் கஷ்டங்களை தாங்க முடியாமல், பொறுத்து கொள்ள முடியாமல் மனவேதனையில் இருக்கிறாய். தவித்து கொண்டும் புலம்பிக் கொண்டும் கண்ணீர் சிந்திக் கொண்டும் இருக்கிறாய். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் துயரத்தின் பெரும் பகுதியை என்னுடைய பிள்ளைக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். மனதை முதலில் வெறுமையாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள். எந்த ஒரு நிகழ்வுகளையும் உன் மனதிற்குள் அனுமதிக்காதே. தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் இனி எழுத்த வேண்டிய தேவையே இல்லை, அவசியமும் இல்லை. உன்னுடைய இந்த நிலைமை வெகு விரைவில் மாறி உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும். உனக்கான நேரம் கூடியிருக்கிறது. நம்ப முடியாத அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நீ காணப்போகிறாய். உன் வாழ்க்கையில் நிகழத்தான் போகிறது அந்த நம்ப முடியாத திருப்பம். நான் கூறுவது எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்காது. நான் கூறுவது அனைத்தும் சத்திய வாக்கேதான். உன்னுடைய அன்பு, உன்னுடைய நல்ல எண்ணம் இவை தெரியாமல் இருக்கும் இந்த உலகத்தில், இவை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் அகப்பட்டு மாட்டிக்கொண்டிருப்பது போல புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாய். கவலையே வேண்டாம் என் குழந்தா, நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு தேவையானது அனைத்தையும் யோசித்து அதன்படி நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய உள்ளத்தில் என்னதான் குழப்பம் வந்தாலும், என்னதான் சோதனைகள் உன்னை சூழ்ந்தாலும் உன்னுள் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன்னில் இருக்கும் என்னிடம் உன்னால் முடிந்தவரை பேசி பழகு. நம்பிக்கையோடு உன் மனதை வைத்துக்கொள். நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் நினைப்பதை அறவே விட்டுவிடு.
உன்னுடைய மனக்குழப்பமெல்லாம் தீரும் காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. அதற்கான நேரமெல்லாம் கூடி வந்திருக்கிறது. நான் இருக்கிறேன். உன் கற்பனைக்கு எட்டாத உருவமாகவோ, உன் கண்ணுக்கு தெரியாத சூட்சும ரூபமாகவோ இதை அறிந்து கொண்ட நீ அதிர்ஷ்டசாலிதானே? குழந்தா, உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகிறது. இதை கேட்கும் நொடியே அந்த மாற்றத்தை நீ கண்கூடாக உணர்வாய். பல நாள் கஷ்டத்திற்கும் வேதனைக்கும் ஒரு பலன் வரப்போகிறது. உனக்கு வரும் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்ததான் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையில் அது உன்னை தாழ்த்துவதற்காக வருவதில்லை குழந்தா. உன்னை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்தத்தான் அந்த கஷ்டம் உனக்கு வருகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள். குழந்தா, உனக்கு ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கு நிறைவான விஷயமாக ஆகப்போகிறது என்றுதான் அர்த்தம். குழந்தையே, நான் உன்னை சோதிப்பேனே தவிர கைவிடவே மாட்டேன். சோதனை கூட உன்னையே உனக்கு புரிய வைக்க, உன் வாழ்க்கையை உனக்கு புரிய வைக்க, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை உனக்கு உணர்த்ததான் அந்த சோதனைகளை நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் மனதை துரத்தி வெறுத்து வைக்கிறார்கள் என்று நினைக்காதே. உன் மனதை காயப்படுத்துகிறார்கள் என்று அவர்களோடு வாதம் செய்யாதே. அந்த தருணத்தை மிக அமைதியாக கடந்து சென்றுவிடு. அந்த தருணத்தில் அமைதியாக இருந்துவிடு. இருந்து உன்னுடைய பிரகாசமான செயல்களால் அவர்களுக்கு உணர்த்து நீ யாரென்று, எப்படிப்பட்டவர் என்பதை அவர்களுக்கு உணர்த்து உன் செயலால். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் தேவை என் பிள்ளையே. அதை ஒவ்வொரு செயலிலும் யோசித்து யோசித்து செயல்படுத்து. அதுவே உன் வாழ்வுக்கு நல்லதும் கூட. உனக்கான ஒரு நல்லதொரு வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. அது உன்னுடைய எல்லா வலிகளுக்கும் எல்லா வேதனைகளுக்கும் மருந்தாகவே இருக்கப் போகிறது. இன்னும் உன் வாழ்க்கையில் பல இருக்கிறது அரங்கேற. அதுவரை பொறுமையாக காத்திரு. அந்த அழகிய நாட்களை, உனக்கு அரங்கேறப் போகும் அந்த அழகிய நிகழ்வுகளை நிகழ்வதற்காக காத்து கொண்டிரு. பொறுமையாக, நிதானமாக. உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும், உன் மன வேதனைப்பட்ட அத்தனை வேதனைகளுக்கும் நான் கொடுக்கும் பதில்தான் உன்னுடைய வாழ்வு. உனக்காக எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. தொட முடியாத உச்சத்திற்கு உன் வாழ்வில் நீ வளரப்போகிறாய். சிரித்த முகத்தோடு எது நடந்தாலும் புன்னகையை மட்டும் மறந்து விடாமல் நிதானமாக நிம்மதியாக காத்து கொண்டே இரு. உன்னையையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் மாற்ற வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பாவுடையது. எனவே எதற்கும் கலங்காதே, நான் இருக்கிறேன். நீ எதிர்பாராத ஒரு உதவி உன்னை சேர்ந்து வரப்போகிறது. உன்னையே சேர வரப்போகிறது. முழுவதுமாக கேள். என்னுடைய ஆசிர்வாதத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள். உன்னுடைய சுமையையெல்லாம் நான் இறக்கி வைக்கப் போகிறேன். என்னுடைய எல்லா கதவுகளும் அடைப்பட்டு கிடக்கிறதே, நான் என் வாழ்க்கையில் எப்படி மீள்வேன் என்றுதானே கேட்கிறாய்? உன் வாழ்க்கையில் ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த கதவு திறக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ எப்பொழுதுமே கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு என் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே நிரம்பி இருக்கிறது, என் கதவுகள், எனக்கான வழி அத்தனையும் அடைப்பட்டு விட்டது என்று அடைப்பட்ட கதவை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் உனக்காக திறக்கப்படும் கதவுகள் உன் கண்களுக்கு தெரியாது, உன் புத்திக்கும் எட்டாது. எனவே சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களை மட்டுமே சிந்தித்து கொண்டிருப்பதை விட நீ எப்படி மாற வேண்டும், உன் வாழ்வு எப்படி மாற வேண்டும், மாற்ற வேண்டும் என்பதை சிந்தனை செய். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வு வெற்றிகரமாகவே இருக்கும்.
என்னுடைய மனதில் முழுமையாக இடம் பிடித்த உனக்கு என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உண்டு. நீ என்னுடைய பொக்கிஷம், நான் கண்டெடுத்த பொக்கிஷம். நீ நினைத்தால் அசாத்தியம் கூட சாத்தியமாகும். நீ நினைத்தால் நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு நல்லதை நான் வாரி வாரி வழங்குவேன். நீ கேட்ட வரம் அனைத்தையும் தருவதற்காகவே இந்த நாளை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இது உனக்கான சரியான நாள்தான்.